மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. அடிக்ஷன் எதனால உருவாகுது? பதில்: அடிக்ஷன் என்பது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பதை குறிக்குது. ஒரு பழக்கத்துக்கு நாம் அடிமையாகிறதுக்கு முன்னாடி நாம் அந்த பழக்கத்தை பழக்கமாக மாற்றுறோம். ஒரு செயலை நாம் வழக்கமாக செய்யும்போது, அதை திரும்ப திரும்ப செய்யும்போது, அதை எல்லா சூழ்நிலைகளிலும் செய்யும்போது, எதற்கெடுத்தாலும் செய்யும்போது, அந்த பழக்கம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாயிடுறோம். உதாரணத்துக்கு மது பழக்கத்தை எடுப்போம். மது பழக்கம் என்பது ஒரு இளம் வயதில் கேளிக்கைக்காக, விளையாட்டுக்காக நாம் எடுத்து பழகுவது. பொதுவாக உலகமெங்கிலும் இதை நாம் என்ன சொல்லணும்னா என்டர்டெயின்மெண்ட் யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே மது பழக்கம் பொதுவாக சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் மற்றவர்களிடம் உறவாடுதலை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா விசேஷங்களில், திருவிழாக்களில், விருந்துகளில் ஆண்கள் ஒன்று கூடி குடிப்பது ஒரு வழக்கமாக இருந்து வந்திருக்கு. இப்படி கேளிக்கைக்கும் சமூகத்தில் பழகுவதற்கும் மட்டுமே அதை பயன்படுத்தும் போது அது பழக்கமாவதில்லை. ஏனெனில் நாம் தினமும் கேளிக்கைக்கு போகிறதில்லை, தினமும் திருவிழாக்கள் இருப்பதும் இல்லை. ஆனால் அதே மது பழக்கத்தை எதற்கெடுத்தாலும் குடிப்பது, கேளிக்கைக்காக குடிப்பது, மகிழ்ச்சிக்காக குடிப்பது, பதட்டத்திற்காக குடிப்பது, சோகத்திற்காக குடிப்பது, 4 பேர் பழகுவதற்கு இருந்தால் கூட குடித்தால் மட்டும் குடிப்பது என்பது போய் 2 பேராக குடிப்பது, தனியாக குடிப்பது என்று பல்வேறு சூழ்நிலைகளும் குடிப்பது, பல்வேறு காரணங்களை சொல்லி குடிப்பது, இப்படி குடிப்பதற்கு பழகி குடித்து ஆக வேண்டும் என்பதற்காக பல காரணங்களை சொல்லி அது பல மாதங்கள், வருடங்கள் பழக்கப்படும் போது அடிக்ஷன் உருவாகுது. இதில் முக்கியமான காரணம் போதை வஸ்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புல வேலை செய்யும்போது ஒரு நாள் ஒரு அளவு கொடுத்த போதை சில வாரங்களில் கொடுக்காது. அதே போதையை ஏற்படுத்த சில வாரங்களில் அதிகப்படியான அளவு தேவைப்படுகிறது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நான் வெறும் பியர் தான் குடிப்பேன்னு சொல்கிறவர் கொஞ்ச நாளில் 3 குவார்ட்டர் குடித்தா தாங்க தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இது போதை வஸ்துக்களுக்கு பொதுவான ஒரு குணம். நாம் மீண்டும் மீண்டும் உபயோகிப்பதும் ஒன்று, அது அதனுடைய ஆற்றல் குறைந்து போய் அதிகமாக குடிக்க வேண்டியிருப்பதும் இன்னொரு காரணம்.